வணக்கம். இந்த வீடியோவில் இன்டர்னல் ஸ்கெட்ச், எக்ஸ்டர்னல் ஸ்கெட்ச் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு இன்டர்னல் ஸ்கெட்ச்னா என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் ஃபெமிலியர் ஆகிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம பார்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்கெட்ச் எடுத்து ட்ரா பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த 2D ட்ராயிங்கை வந்து 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணி. இது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பார்த்துருக்கோம், இன்னும் நம்ம நிறையா ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்படி ட்ரா பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரூடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் இங்கே பாருங்கள். இங்கே ஒரு ஸ்கெட்ச் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ரூடுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. இதே ஸ்கெட்ச் தான் எக்ஸ்ட்ரூடுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஸ்கெட்ச் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்கெட்ச்னு சொல்கிறோம். பட் எக்ஸ்ட்ரூட் 2க்கு பாருங்கள், இந்த செக்ஷன் 1 அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. பட் அங்கே ஸ்கெட்ச் 1 அப்படிங்கிறதுல செக்ஷன் 1 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரூடுக்கு மேலே ஸ்கெட்ச் இல்லை. இந்த ஸ்கெட்ச் வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் 1ஓட ஸ்கெட்ச், எக்ஸ்ட்ரூட் ஸ்கெட்ச் 2 அப்படிங்கிற ஸ்கெட்சிங் இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடியதை இதை வந்து இன்டர்னல் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் ஸ்கெட்சாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எக்ஸ்ட்ரூடுக்கு மட்டும் இல்லாமல், இல்லை ஒரு டைம் மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணாமல் இன்னும் நீங்கள் 2-3 டைம் கூட எக்ஸ்ட்ரூட் பண்ணி அந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ண முடியும். அதே இன்டர்னல் ஸ்கெட்சாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸ்ட்ரூட் 2க்கோட ஃபீச்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற எந்த ஃபீச்சருக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த எக்ஸ்ட்ரூட் 2 அப்படிங்கிற ஃபீச்சருக்கு மட்டும்தான் இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ண முடியும். ஓகே, வாங்க இப்போ நம்ம க்ரேயோவில் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் க்ரேயோ பாராமெட்ரிக் 7.0 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அதே எக்ஸ்ட்ரூட் ஃபீச்சர் நான் இங்கே வச்சுருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் இங்கே லெஃப்ட் சைடில் மாடல் ட்ரீ பாருங்கள். ஸ்கெட்ச் ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்கெட்ச் 1 ட்ரா பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். அந்த எக்ஸ்ட்ரூட் தான் இந்த பாக்ஸ். அதே மாதிரி ரெண்டாவது ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணோம், அது வந்து இந்த எலிப்ஸ். அடுத்தது எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணோம், மெட்டில் ரிமூவ் பண்ணோம். ஸோ ABC 1 அப்படிங்கிறது மெட்டில் ஆட் பண்ண எக்ஸ்ட்ரூட், எக்ஸ்ட்ரூட் 1 அப்படிங்கிறது மெட்டில் ரிமூவ் பண்ண எக்ஸ்ட்ரூட். ஓகே, இது ரெண்டுக்குமே நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணோம். அந்த ரெண்டு ஸ்கெட்சுமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்கெட்ச் தான். என்ன ரீசன்னா இதுக்கு மேலே இந்த ஸ்கெட்ச் இருக்குது, அந்த ஸ்கெட்சுக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம இது வரைஞ்சிருக்கோம். ஸ்கெட்ச் 1, ஸ்கெட்ச் 1. ஓகே, அதே மாதிரி அடுத்து நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதை பாருங்கள், ஸ்கெட்ச் 2, ஸ்கெட்ச் 2. ஸோ அப்போ இதுவுமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்கெட்ச். ஓகே, இப்போ இன்டர்னலாக ஸ்கெட்ச் வரைய முடியுமா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக எக்ஸ்ட்ரூடுக்குள்ளே போயிடுறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூடுக்குள்ளே போவோம். இப்போ நான் டேரெக்டாகவே எக்ஸ்ட்ரூடுக்குள்ளே போயிடுறேன். எக்ஸ்ட்ரூடுக்குள்ளே போயிட்டு ஸ்கெட்ச் வியூ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இதோட ஹைட் நம்மளுக்கு வந்துருச்சு. எவ்வளோ ஹைட் வேணுமோ ஹைட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இங்கே வெளியே ஸ்கெட்ச் இல்லை, பட் உள்ளே தான் இருக்குது. பட் உள்ளே வந்து ஸ்கெட்ச் அப்படிங்கிற நேமில் இல்லை, செக்ஷன் அப்படிங்கிற நேமில் இருக்குது. இதுதான் வந்து இன்டர்னல் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கெட்சை இந்த எக்ஸ்ட்ரூட் 2ஓட பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த பர்பஸ்க்குமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்கெட்ச் 1, ஸ்கெட்ச் 2 இது ரெண்டையும் நம்ம இன்னொரு டைம் கூட யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கெட்ச் 2 அப்படிங்கிறது இந்த எலிப்ஸோடது. இதை நான் இன்னொரு டைம் யூஸ் பண்ணுறேன். டேரெக்டாக நான் எக்ஸ்ட்ரூடு கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு பிளேஸ்மெண்ட், இப்போ நான் ஸ்கெட்ச் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு சம் ஹைட் கொடுத்துட்டு ஓகே. இப்போ பேக் சைடு பாருங்கள், இந்த மெட்டில் ரிமூவ் ஆனது அப்படியே இருக்குது. இதுவும் வந்துட்டு மெட்டில் ஆடும் ஆகிருக்கு. அப்போ இந்த எக்ஸ்ட்ரூட் 3 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஸ்கெட்ச் 2 தான் இருக்கணும் இல்லையா? பார்க்கலாம். சரி, இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரூட் 3க்குள்ளே ஸ்கெட்ச் 2 தான் இருக்குது. ஆனால் இங்கே செக்ஷன் 1 அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அகைன் நான் எக்ஸ்ட்ரூடு போயிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த செக்ஷன் 1 நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு சூஸ் ஆகாது. செலக்ட் ஆன மாதிரி இருக்குது, பட் நோ ரியாக்ஷன். எனக்கு இது ஒன்றுமே பண்ண முடியாது. அதே வந்து வெளியே இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸ்ட்ரூட் 2 சூஸ் பண்ண முடியும், இல்லை இந்த ஸ்கெட்ச் 1 சூஸ் பண்ண முடியும். எகைன் வேணாலும் மெட்டில் ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்டர்னல் ஸ்கெட்சுக்கும் எக்ஸ்டர்னல் ஸ்கெட்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பிளேஸை பொறுத்து அந்த ஸ்கெட்ச் இன்டர்னலாக வேணுமா எக்ஸ்டர்னலாக வேணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மாடல் ட்ரீஸில்
ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணாமல் எல்லா ஸ்கெட்சுமே இன்டர்னல் ஸ்கெட்சாக ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் ட்ரீயில் இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறது விசிபிள் ஆகாது. இதில் பாருங்கள், இந்த டேரெக்டாக எக்ஸ்ட்ரூடோட நேம் மட்டும்தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரூட் 2, எக்ஸ்ட்ரூட் 3, எக்ஸ்ட்ரூட் 4 இப்போ நம்ம ட்ரா பண்ண 3க்குமே எக்ஸ்ட்ரூடோட நேம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்கெட்சுங்கிறது வெளியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. உங்களுக்கு மாடல் ட்ரீல் நீங்கள் கம்மியாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த எக்ஸ்ட்ரூடோ, ரிவால்வோ, ஸ்வீப்போ, பிளண்டோ உங்களுக்கு என்ன ஃபீச்சர் வேணுமோ அந்த ஃபீச்சருக்குள்ளே டேரெக்டாக உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போய் நீங்கள் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் எல்லாமே இன்டர்னல் ஸ்கெட்சாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ மாடல் ட்ரீல விசிபிள் ஆகாது. பட் மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்கெட்ச் மறுபடியும் தேவைப்படலாம். பட் இங்கேயே பாருங்களேன், இந்த எலிப்ஸ் பாருங்கள், எலிப்ஸ் கீழே வந்து மெட்டில் ரிமூவ் பண்ணோம், பட் இந்த சர்ஃபேஸுக்கு மேலே வந்து மெட்டில் ஆட் பண்ணணும். அது மாதிரியான சுச்சுவேஷன் வருது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா ஒரே ஸ்கெட்சில் 2 ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 2 டைம்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த இன்டர்னல் ஸ்கெட்ச், எக்ஸ்டர்னல் ஸ்கெட்சை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்னல் ஸ்கெட்ச் எப்படி ட்ரா பண்ணுறது, எக்ஸ்டர்னல் ஸ்கெட்ச் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.